ஸோ பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்னன்றது பார்க்கலாம். தீபக் இன்னொரு பக்கம் ராணுவ எச்சரிச்சிருக்காரு, மவனை நீ வெளியே வந்து இதுதான் தெரியல, மவனை உனக்கு இருக்கடா டேய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வுட்ஸ்லேருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் லைக் போட்டுருங்க. ஆக்சுவலாக சௌந்தர்யாவோட அம்மா என்ன சொன்னாங்க, சௌந்தர்யா எப்பவுமே ஜாக்லின் கூட இருக்கணும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்றது சொல்லிட்டு போயிட்டாங்க. ஓகே, இன்னொரு பக்கம் சௌந்தர்யா வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கேருந்து ஜெஃப்ரி சமாதானப்படுத்திட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எப்போவுமே ஒரு இருக்கும்ல 2 பெட்ரூமுக்கு நடுவில் டிவைடர், அங்கே உட்காந்துட்டு பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்க, என்னடா என் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட ஜாக்லினை பற்றி பேசாதன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி என்னடா பேசிட்டேன், நான் ரயான் கிட்டேயும் உங்ககிட்ட தான் பேசினேன், அதுதாம்மா தப்பு, அவங்க கிட்ட பேசாமல் அவங்களுக்கு பின்னாடி பேசினவே அது பின்னாடி பேசுறதாம்மா, அது கூட தெரியாமல் இப்படி பேசிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. உடனே அந்த இடத்துல ஜாக்லின் வராங்க. ஜாக்லினை கூப்பிட்டு வச்சு பேச வைக்கிறாங்க. ஓகே, என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, இல்லை இது தாண்டி அந்த நடிக்கிறேன் இந்த மாதிரி ஜாக்லின் ஆரம்பிக்கிறாங்க. நீ வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம், கேமில் நடக்கிறது என்கிட்ட சொல்லியிருக்கணும், நீ என்கிட்ட சொல்லாமல் அது இன்னொரு நபர்கிட்ட போய் சுற்றி வந்து என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஹர்ட் ஆகுது. இப்போ நடிக்கிறேன்றது நீ என்கிட்ட சொன்னியா, சொல்லலை, அது யார் மூலியமாக வந்துச்சு, நீ விஷால் கிட்ட பேசினது இப்படி சொல்லி என்கிட்ட வரும்போது அப்போ எனக்கு ஹர்ட் ஆக தான் செய்யும், எனக்கு கஷ்டமாக இருக்குது தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, அது இல்லடி, அது எனக்கு அந்த நிமிஷம் அந்த டைம் தோணுச்சுரி, அது தாண்டி தப்பு அப்படின்றது சொல்கிறாங்க. இல்லை நேற்று நான் இவங்க கூட பேசிட்டு இருந்தேன், மஞ்சரி கிட்ட பேசும்போது நான் ரியலைஸ் பண்ணேன், ஒரு விஷயத்தை நம்ம எடுத்தோம் கவுத்தோன்ற மாதிரி பண்ணக்கூடாது, நான் ரியலைஸ் பண்ணேன், எல்லா தரப்பும் நான் அனலைஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணணுன்றது நேற்று அவங்க எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சுது, உனக்கு முன்னாடி உன் மேலே இருந்த பர்செப்ஷன் தான் காரணன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா, ஸோ 2வது வாரம் ஜாக்லின் கண்டென்ட் பண்ணுறான்றதை சொன்னாங்கல்ல, அதுவும் இப்போ எனக்கு அப்படி தான் தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறேன். அது கூட நீ நேர்பட பேசலை சௌந்தர்யா. இங்கே பார், 2வது வாரம் என்ன கண்டென்ட் பண்ணுறான்றது யார்கிட்ட சொன்ன, நீ அங்கே சொல்லி என் காதுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீ வந்து அவள் எதனா நினச்சிக்க போகிறான்னு வந்து சொன்னேன். இப்போ நீ என்ன சொன்ன, பின்னாடி தான் போய் பேசியிருக்க, அதுவும் என் காதுக்கு வந்துச்சு, அதுவும் தப்பு தானே, இதுதான் பின்னாடி பேசுறது, இதில் பின்னாடி பேசுறதுக்கு புரிதலே இல்லாமல் இருந்திருக்காங்க சௌந்தர்யா. அப்போ ஜாக்லின் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, என்னை பற்றி எனக்கு தெரியாமல் மற்றவங்க பின்னாடி பேசுறது தான் தப்பு, பின்னாடி பேசுறது தான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொன்னோன்னே, இல்லை நான் வந்து உங்ககிட்ட பேசினா என்னால் பேச முடியல, நீ வந்து கோவப்படுவியோ ரியாக்ட் பண்ணுவீனோன்ற மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என் கேம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்னாங்க. நீ அப்படி எனக்கு பாதிக்கும்ன்ற மாதிரி என் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டேன், நானே விலைக்கு போயிடுவேன் சௌந்தர்யா, நான் வேலைக்கு போயிட்டு என் கேம் உண்டு என் வேலை உண்டு நான் பார்த்துட்டு இருப்பேன், இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்க மாட்டேன், நீ எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடு. அப்படி ஓப்பனாக சொல்லி எனக்கு ஹர்ட் ஆச்சு, எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அது என்னோட பிரச்சனை, புரியுதுல, நீ ஓப்பனாக எது சொன்னாலும் அது என்னோட பிரச்சனையை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, அதை மட்டும் நீ இப்படி பார்த்துக்கோன்றதை சொல்லிட்டாங்க. இல்லை நீ ஃபீல் பண்ணி இதெல்லாம் இங்கே பார் சௌந்தர்யா, இந்த வீட்டில் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இல்லை, நான் எதுக்கு வந்திருக்கேன், நான் வந்து இது பண்ண வந்திருக்கேன், நான் வந்து என்னோட குவாலிட்டி என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸை காட்ட தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். சௌந்தர்யாவுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, ஜாக்லின் தான் இதுவா, வெளியே எப்படி இருப்பாங்க உள்ளே எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி கல குழப்பங்கள் இருக்கும்போது ஜாக்லின் ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இங்கே பாரு நான் இந்த வீட்டில் நானாக இருக்க தான் வந்திருக்கேன், நீ சொல்கிறல நடிகைன்ற டேகு, அப்போ அந்த நடிகைன்ற டேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போய் எதனா ஒன்று நடிச்சுட்டு போயிருக்கலாமே, சீரியலோ இதுலேயே நடிச்சுட்டு போயிருக்கலாமே, நான் ஏன் இதுக்கு வரணும், என்னோட பர்சனாலிட்டி நான் எப்படி இருக்கேன் ஏன் இருக்கேன்றதை ப்ரூவ் பண்ண தான் வந்திருக்கேனே தவிர்த்து வேறு எதுவுமே பண்ண வரல, அதுதான் நான் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. நீ எதாக இருந்தாலும் என் ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடு, மற்றபடி நீ பின்னாடி போய் பேசவும் கூடாது, பேசவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக உடச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் என்ன சொல்லிடுறாங்க, நான் இருக்கிறது 1 வாரமோ 2 வாரமோ அது எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி எதனா உனக்கு மாற்று கருத்து எனக்கு எதனா தோணுதுன்னா அது என் முன்னாடியே வந்து சொல்லிடு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை எடுத்துக்கோ, நான் வீட்டுக்கு வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி இதுதான் நான், இப்படி தான் நான் இருப்பேன், அதை நீ பார்த்து புரிஞ்சுக்கோன்றதை ஓப்பனாக உடச்சிட்டாங்க. சௌந்தர்யா அதை வந்து நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லன்னு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஓகேன்றது முடிஞ்சிச்சு. ஏன்னா சௌந்தர்யா தரப்பை வந்து இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள். ஒரு பாயிண்டில் அவங்க சொல்லி இதுதாம்மா பாயிண்ட்டு இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷன் இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் பேசுகிறத சௌந்தர்யா கேட்கவே மாட்டாங்க, மற்றவங்க பேசுறது கூட கேட்பாங்க, ஆனால் ஜாக்லின் பேசுகிறத சௌந்தர்யா கேட்குற மனப்பான்மையே பல நேரங்கள் இருந்ததில்லை. ஆனால் இந்த டைம் அவங்க வந்து கேட்டு 2 பேருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, ஒரு நல்ல மூமெண்ட்டை தான் பார்க்குறேன். ஃபைனலாக என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூமில் ஜாக்லின் கூப்பிடும்போது 2 பேருமே வந்து மாற்றி கட்டி பிடிச்சிட்டு விட்டுருவோம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி மாற்றி அந்த ஒரு விஷயம் நடந்தது. அதில் ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணுறாங்க, சௌந்தர்யா கண் கலங்கி ஒரு மாதிரி எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகிட்டாங்க, இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ சௌந்தர்யாக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ பின்னாடி நிறைய பேசுகிறேன்றது இதில் சௌந்தர்யாவோட அம்மாவும் ஃபேமிலி என்ன நினச்சாங்கன்னா, சௌந்தர்யாவோட நேம் கெட்டு போகக்கூடாது, சௌந்தர்யா நேம் பாதிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே,
நேமும் இதுவும் பாதிக்கக்கூடாதுன்னு தான் அவங்களோட பிளான். அதனுடைய வெளிப்பாடாக தான் இங்கே வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். ஸோ சௌந்தர்யா அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் ரொம்ப ரொம்ப சரி அப்படின்றது பார்க்குறேன். ஓகே, இது ஒரு பக்கம். அடுத்து வந்து ராணவ் இருக்கார்ல, ராணவ் கிட்ட வந்து இவர் தீபக் மற்றும் மஞ்சரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, என்ன ராணவ், நீ நிஜமாவே இப்படி தானா வெளியும் இல்லை இப்படிதான் எனக்கு புரியல. ஆனால் நீ இங்கே இருக்கிற மாதிரி வெளியே இல்லைன்னு வச்சுக்கலாம், அப்புறம் இருக்கடா நான் பார்த்துக்கிறேன். இங்கே இருக்கிற மாதிரி வெளியே இருந்தனா ஓகே, ஆனால் இங்கே இல்லாத மாதிரி வெளியே இருந்தனா நான் அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மஞ்சரி கேட்குறேன், நீ தான் சொன்ன என்கிட்ட, நீ வந்து இங்கே வெளியெல்லாம் நான் கோவப்பட மாட்டேன், நான் இப்படியே கிடையாது, இங்கே தான் நான் பல விஷயங்கள் பண்ணுறேன், நீ தான்டா சொன்னேன் அப்படின்னு. ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னு. ஆனால் வெளியே கம்மியாக கோவப்படணும், கோவமே பட மாட்டேன்னு சொன்னார். இந்த இடத்துல கம்மியான்றதை குறைச்சிக்கிட்டார். இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் சீரியஸான வார்னிங் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா மற்றும் தீபக் இடையே ஒரு பயங்கரமான கான்வர்சேஷன் போச்சு. பவித்ரா வந்து ரொம்ப ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. ஏன்னா ராணவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்பேஸை அவன் மிஸ்யூஸ் பண்ணுறான், அவன் சரியாக பயன்படுத்தலை, என்னை வெறுப்பேற்றிட்டே இரிட்டேஷன் பண்ணிருக்கான். நானும் ஒரு பாயிண்டில் அது கண்டென்ட் நானும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு பாயிண்டில் அவன் இதை வச்சு என்னை யூஸ் பண்ணிக்கிறான்னு எனக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. யூஸ் பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட் எபிசோடில் அவன் இது மாதிரி காமிச்சிக்கிறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். அதனால தான் நேற்று ஓப்பனாக சொல்லிட்டேன். அதுவும் அவங்ககிட்ட சீரியஸாக போய் நம்ம எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் அவன் சிரிச்சுக்கிட்டு ஃபன் பண்ணுற மாதிரி பேசுகிறான். சீரியஸான டிஸ்கஷன் கூட அவன் கேட்குற மாதிரி இல்லை. கேட்குற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி பல விஷயங்களை புலம்புறாங்க பவித்ரா. ஓகே, இப்போ அதை கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி தீபக் கேட்குறேன். ஆமாம் கரெக்டாக சொல்லிட்டேன், கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நான் அவன் கூட பேச மாட்டேன், பேசவும் விரும்பலைன்றது சொல்லிட்டேன். அப்புறம் வந்து இங்கே எப்படிங்க பேசாமல் இருக்க முடியும், பேசலாம், திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகலான்னு பேசுறான். என்னன்னா சொல்றது, அவனை பொறுத்தவரையும் பேச வேணா, நான் முடி எடுத்தால் திரும்பி பேசலாம், இதெல்லாம் பண்றான் அப்படின்ற மாதிரி பேசுறான். அவன்கிட்ட ஒரு டிஸ்கஷனும் வச்சுக்க முடியல, அந்த டிஸ்கஷன் ஒழுங்காகவும் கேட்க மாட்டேங்கிறான். சின்னதாக ஒரு விஷயத்தை பண்ணா கூட அது பெருசாக எலாபரேட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கான். சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான். நான் பல நேரங்களில் 2-3 வாட்டி அவன்கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி பண்ண நீங்கள் பல நேரங்களில் அந்த ஸ்கூல் டாஸ்கில் அவனுக்கு எதிராக 8 மற்ற வீடுமே இருந்தீங்க. அப்போ வந்து இவனுக்கு ஸ்பேஸ் கொடுத்து சரி ஓகே அப்படின்னு நான் ஸ்பேஸ் கொடுத்து சில விஷயங்கள் பண்ணான், என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்த வாரமும் ஓகே அப்படின்றது பண்ணேன். ஆனால் அவன் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு பாயிண்ட்ல என்னை யூஸ் பண்ணுறான். அந்த குடிமி போட்டாங்களே ஏஞ்சல் அண்ட் டெவில்ஸில், அது குடிமி போட்டு அவன் ஹெல்ப் கேட்டானே நான் பண்ணிட்டேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் வீக்கெண்ட் எபிசோடில் ரிஜிஸ்டர் பண்ணி என்னை வந்து இது மாதிரி பண்ணி இந்த மாதிரி பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சுத்தமாக இது இல்லை அப்படின்றத ஒரு பக்கம் பவித்ரா ஃபீல் பண்ணி பேசுறாங்க. தீபக் ஓப்பனாக அடிக்கிறார், இங்கே பாரு, நீ சொல்லிட்ட பவித்ரா, நீ அன்றைக்கி என்கிட்ட என்ன சொன்னேன், மற்றவங்க கலாய்க்கிறது எனக்கு பிடிக்கலன்னும் போது நான் கலாய்க்கிறோம் இல்லை எதுவுமே பண்ணல, நான் நிறுத்திட்டேன். அதே மாதிரி அவங்ககிட்ட வந்து நீ ஸ்ட்ரைட்டாக சொல்லிடு, ஆஷா சொல்லிடு, அப்போ தான் ஒரு புல் ஸ்டாப் வைக்க முடியுமே தவிர்த்து நீ ஆஷா சொல்லாமல் இருந்தனா ஒரு புல் ஸ்டாப்பும் ஒன்றுமே வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் போயிடும். அதில் மட்டும் தெளிவாக இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார், நீ வந்து சொல்கிற ரீதி இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக இருந்தால் நல்லாயிருக்கும், நீ பேசாமல் நிறைய இடத்துல இதுவாக இருக்கிறதா உனக்கு பெரிய ஃபால்ட்டாக இருக்கு, ஓப்பனாக தைரியமாக பேச ஆரம்பிங்க பவித்ரான்ற ஒரு அட்வைஸுமே தீபக் கொடுக்குறார். ஸோ இந்த மாதிரி ஓப்பனாக பேச ஆரம்பிச்சதான் பவித்ரா உங்களுக்கு ஸ்கோரிங், இல்லைனா தலையில் மிளகா அரைச்சிட்டு பல பேர் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அதில் மட்டும் கொஞ்சம் உஷாராயிக்குங்க அப்படின்றத சொல்லி வீடியோ முடிக்கிறேன். இப்போ ராணாவோட தம்பி வந்திருக்காரு, ராணாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நடக்குது போல இருக்கு. பாய் கைஸ்.